பார்வதி பதையே திருச்சிற்றம்பலம். எல்லா வல்ல திருவள்ளும் குருவள்ளும் முன்னிற்க நாம் சென்ற வகுப்பிலே நம் உண்மை விளக்க வேண்டிய சாத்திரங்களை சிந்தித்து வருகின்றோம். அதிலே 14வது செய்யுளினை பார்த்தோம். என்னது? கண்மேந்திரியம்னா என்ன? கண்மேந்திரியம்னா என்னன்னு இப்போ யாரும் சொல்கிறீங்களா? 5 ஒன்றில் வாக்கு, ஒன்றில் வாயின்னு வச்சிங்க. ஏன்னா நஷ்டங்க தானே வச்சிங்க. வாய், காலு தமிழே சொல்கிறேன், அதே தான் நம்ம தமிழ் புரியும். வாய், காலு, கை, மலம் கழிக்கிறது, அப்புறம் நான் விந்து வர, அதை நம்ம கருவழின்னு வச்சிங்க. கருவழி 5 புந்திச்சா அவ்வளோதான். இதுதான் கண்மேந்திரம். இது செயல் கருவின்னு பேர். இது வரைக்கும் புஞ்சா போதுமானது. இப்போ 15 பொறிகள் செயல்படும் விதம். இப்போ பொறிகள் எப்படிலாம் செயல்படுகிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். பொறிகள் செயல்படும் விதம்: வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் கால், போக்கு ஆறும் காற்று இடமாய் புல்கி அனல், ஏற்கும் இடும் கை குதம், நீர் இடமா மலாதி, விடம் பாரிடம் உபத்தம் விந்து. பொறிகள் செயல்படும் விதம் பார்த்தோம். சரி, புலன்கள், அதாவது புலன் பொறி என்று சொல்வார்கள். பொறிகள் புலன்கள் என்று. இப்போ புலன்கள் என்று சொன்னால் மெய், வாய், கண், மூக்கு, செய். பொறிகள் என்று சொன்னால் எது? இந்த வாக்கு, பாணி, பாதம், பாயுரு, உபஸ்தம். அவ்வளோதான். இப்போது இந்த பொறி, இப்போ நம்ம கண்மேந்திரியம் பார்த்தோம்ல, எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம்ல. அது இப்போது கண்மேந்திரியங்கள்லாம் என்னன்னு போன வகையில் பார்த்தோம். இதில் கண்மேந்திரியங்கள் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணுமா இல்லையா? அதுதான் இந்த வகுப்பு. வாக்கு ஆகாயம் இடமாக. ஆகாயத்தை எது இருக்குது? மேலே இருக்குது. அது தன்மாத்திரை என்ன? ஓசை. இப்போ ஆகாயத்தை இடமாக கொண்டு வாக்கு செயல்படுகிறது. வந்து வசனிக்கும் கால். அப்போ கால்னா காற்று. போக்காரும் காற்று இடமா மாய்ப்புல்கி அனல், ஏற்கும் இடம் கை குதம், நீர் இடமாம் மலாதி, விடும் பாரிடமாம் உபத்தம். பார்னா பூமி, பூமி இடமாக நம்மளுடைய உபத்தம்னா கருவாயின்னு சொல்லக்கூடிய அந்த விந்து. உபத்தம் விந்து. அதான் சுக்கிலம்னா விந்து, சுரோனிதம்னா பெண்களுக்கு வரக்கூடிய சுரோனிதம். சரிங்களா? அது விந்துன்னு வச்சுங்க. சுக்கிலம் விந்து. சுக்கிலம் வேறு விந்து வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் வச்சுக்கணும். இப்போ நீர் இடமாம் மலாதி. நீர் இடமாக எது வச்சுருக்குது? மலம். நம்ம சிறுநீர் அதை கழிவு கழிக்கிறோமா இல்லையா? அது வந்து கழிவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீர் இடமாம் மலாதி, விடும் பாரிடமாம் விந்து. 2 பார்த்துருக்குறோம். வாக்கு வந்து ஆகாயம் இடமாகும். அப்போ வந்து வசனிக்கும் கால், போக்காரும் காற்று இடமா. கால் வந்து காற்று இடமாயும், அப்போ இடமாயும், புல்கி அனல் ஏற்கும் இடும் கை. அப்போ அதை பார்த்துக்கணும். கை குதம் நீர் இடமாம் மலாதி. சரி, இதை நம்ம பார்க்கும்போது இது புரிஞ்சுக்கலாம். சொல்லுப்பா. தெளிவுரை. வாக்கு என்னும் இந்திரியம் ஓசை தன்மாத்திரையின் இடமாக வந்து வாயாகிய உறுப்பின் வாயிலாக பேசும். இவன் சொல்லும் போது நல்லா கவனிச்சுட்டு வரணும். வாக்கு என்னும் இந்திரியம் ஓசையை தன்மாத்திரையாக கொண்டு இடமாக வந்து வாயில பேசுது. ஆக வாக்கு என்னும் இந்திரியம் ஓசையாக ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கே தேவை, காற்று தேவை. அப்போ அதை கொண்டு வாக்கு பேசுது. காற்று இல்லைன்னா பேச்சு இருக்குதா? இன்னும் காற்று வந்தால் தான் வரும். என்ன ஐயா பாவனை காட்டுறாரு. உள்ளேருந்து உம்ன்ற ஓங்காரம் வரணும், வந்தால் தான் பா அந்த சத்தம் அங்கே. அது வாக்கு படிக்கும் போது பார்ப்போம். வாக்கு நமக்கு 4 இருக்குது. ஆமாம், அது நம்ம அப்புறம் பார்ப்போம். சரி. பாதம் என்னும் இந்திரியம் ஊறு தன்மாத்திரையின் இடமாக வந்து காலாகிய உறுப்பின் வாயிலாக போவதும் வருவதும் ஆகிய தொழிலை செய்யும். பாணி என்னும் இந்திரியம் ஒளி தன்மாத்திரையின் இடமாக வந்து கையாகிய உறுப்பின் வாயிலாக கொள்வதும் கொடுப்பதும் ஆகிய தொழிலை செய்யும். ஒளி என்னும் தன்மாத்திரை, ஒளினா நம்ம காட்சி, அந்த தன்மாத்திரையின் இடமாக வந்து அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கை போவதும் வருவதும் செய்கிறது. குதம் அல்லது பாயுரு என்னும் இந்திரியம் சுவை தன்மாத்திரையின் இடமாக வந்து
எருவாய் வாயிலாக மலம் நீர் முதலியன வெளிப்படுத்தும். இப்போ எது வழியாக வந்து எங்கே போகுது பாருங்க. இப்போ குதம் அல்லது பாயுரணம் இந்திரியம் சுவை என்ற தன்மாத்திரையாக வந்து இப்போ நம்ம கடவுள் பாரு இன்னும் அவுட்டு 2 டோர் வச்சுக்கிறானே இல்லையா. நம்ம இந்த வழியாக சாப்பிட்றோம், சுவை என்று அனுபவித்து சாப்பிட்றது, அது எருவாயாக வெளியே வருதா இல்லையா. அப்போது சுவை என்கின்ற தன்மாத்திரையினூடாக வந்து எருவாயாக சென்று முடிகிறது. அவ்வளோதான். இது முடிச்சு இல்லை, புரிஞ்சா ஒரு சந்தோஷம். உபத்தம் என்னும் இந்திரியம் நாற்ற தன்மாத்திரையின் இடமாக வந்து பிறப்பு உறுப்புகளின் வாயிலாக சுக்கில சுரோனிதங்களை வெளிப்படுத்தும். இப்பொறிகளுக்கு சார்பாய் நின்று வழி செய்யும் தூளபோதகங்கள் முறையே ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலன் ஆகியன ஆகும். இப்பொறிகளின் சார்பாய் நின்று வழி செய்யும் தூளபூதங்கள் முறையே ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலன் ஆகிய சொல்கிறாங்க. அது மேலே தான் சொல்லின்னு வராது பாருங்க. அது 5 பூதங்களும் 5 கண்மேந்திரியங்களுக்கு இருக்கிறது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று பார்த்துக்கிறோம். மீண்டும் பார்ப்போம். இந்த வாய் என்பது ஓசையினூடாக செயல்படுகிறது. அவ்வளோதான். இந்த கை என்பது தொடு உணர்வாக ஆகிய தன்மையை வைத்து அதாவது இந்த பாதம் கால் என்பது அந்த தொடு என்கின்ற உணர்வு மூலியமாக என்கின்ற மூலியமாக தன்மாற்ற இடமாக கொண்டு செயல்படுகின்றது. அவ்வளோதான். கை வந்து ஒளி என்கின்ற தன்மாற்ற இடமாக கொண்டு செயல்படுகின்றது. ஏன் கை என்பது ஒளி என்ற இடமாக இருக்கின்றதுன்னா பார்த்த உடனே அந்த பொருள் எடுக்குது. அப்போ அந்த கை அதை வைத்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதை தொடர்ந்து இதை தொடர்பு இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. குதம் அல்லது பாயுரு உபஸ்தம் என்ற பாயுருன்னா நம்ம மலம் கழிகிறது. இது எப்படி சுவை என்கிற தன்மாற்ற இடமாக வந்து சுவையினூடாக வந்து அது எருவாயாக சென்று முடிகிறது அப்படின்னு பார்த்தோம். உபத்தம் என்னும் இந்திரியம் நாற்றத்தின் தன்மாத்திரையாக வந்து அப்புறம் வந்து பிறப்பு உறுப்புகளின் வாயிலாக சுக்கிலம் சுரோனிதங்களாக வெளிப்படும். 2 மன்றம் கூட சுக்கிலம் சுரோனிதம். ஆண்களுக்கு ஒரு சுக்கிலம் என்றும் பெண்களுக்கு சுரோனிதம் என்றும் தமிழில் பெயர் வைத்துள்ளனர். சரிங்களா. இப்பொறிகளுக்கு சார்பாய் நின்று வழி செய்யும் தூளபோதங்களின் முறையே மேலே இருந்து மந்திரக்கூடாது. ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இதுதான் தோன்றக்கூடிய அந்த அடுக்கு முறை தான். மாற்றி சொல்லக்கூடாது. இது மாற்றி சொன்ன நஷ்டம் ஒன்றும் இல்லை. இதுதான் அந்த அதிலிருந்து ஒன்று வருது. இப்போ அடக்கு முறையில் போகும்போது கீழே 5 தன்மாத்திரை இருக்கும், அப்புறம் 4, 3, 2, 1, மேலே வரும்போது 1, 2, 3, 4, 5. இதை நீங்கள் இந்த ஆர்டரில் எழுதுனா தான் உங்களுக்கு அது புரியும். புரிஞ்சுதுங்களா. ஆகாயத்திலிருந்து காற்று வருது, அப்போ அந்த காற்றுலேருந்து நெருப்பு வருது, நெருப்புலேருந்து நீர் வருது, நீரிலிருந்து நிலம் வருது. நீருக்கு அது ஒன்றுக்கு ஒன்று இடமாகுதுன்னு வச்சுக்கலாம். ஆகாயத்துக்கு காற்று இடமாகுது, காற்றுக்கு நெருப்பு இடமாக இருக்குது, நெருப்புக்கு நீர் இடமாக இருக்குது, நீருக்கு மண் இடமாக இருக்குது. அவ்வளோதான். ஒன்றுக்கு ஒன்று இடமாக இருக்குது. முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான் இது சொல்கிறது. சரிங்களா. திருச்சிட்டோம்.